Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளாய்மெண்ட் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியாச்சு சரியா. இந்த வீடியோக்குள்ள வந்திருக்க எல்லா பேருமே உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடச்சிருச்சு. அதனால நீங்கள் இன்ஜினியரிங்காக அடுத்த சிலபஸ் எப்படி இருக்கும், அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்மளோட இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற இன்னொரு சேனல் நமக்கு இருக்குது சரியா. நீங்கள் இன்ஜினியரிங் கிங் சொல்லி போட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்துடும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அந்த சேனலோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், இல்லைனா அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நல்லபடியாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க சரியா. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்கும் சரியா. அப்போ அதை எடுத்துட்டு யாரெல்லாம் காலேஜுக்கு போகணும், எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கொண்டு போகணும், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர் போகணும் சரியா, அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எங்கேயுமே போக வேணாம், நீங்கள் வீட்டிலே காத்திருக்கலாம் அப்படிங்கிறத நாம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரியா, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நமக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி, அது பேர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் நான் உங்களுக்கு சாம்பிள் என்ன சொல்கிறேன் இப்போ காட்டிடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டை பார்த்துடலாம், எந்த டேட்டில் என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்த்தா தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. இப்போ நீங்கள் அதாவது நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து 25ஆம் நினச்சி பார்த்தா இன்றைக்கி வந்து நம்ம முடிச்சிட்டோம். 26ஆம் காலையில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு காலையில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும். இப்போ இன்னைக்கு எப்படி நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்களோ அதே இடத்துல நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படியே பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும் சரியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும், செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் சரியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி போட்டிருக்கோம், செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு போட்டிருக்கோம். அது ரெண்டு தான் டிஃபரெண்ட். தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு எதுவுமே வராது சரியா. அவங்களுக்கு புதுசாக ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். அது எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி தான் தெரிய வரும். ஓகேவா. ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு 3ஆம் தேதி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். ஃபிஃப்த் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு வேற ஏதாவது படிக்க போயிருவீங்கன்னு அர்த்தம். ஓகேவா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் போய் என்னச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து நீங்கள் பெரிய பெரிய காலேஜஸ் சொல்லி போட்டிங்க பார்த்தீங்களா, டயர் 1 காலேஜஸ் தான் வேணும், டயர் 1 காலேஜஸ் தான் வேணும்னு சொல்லி போட்டிங்கல்ல. டயர் 1 காலேஜஸ் வந்து நாளைக்கு நீங்கள் காலேஜ் போய் சப்மிட் பண்ணுவீங்க பாருங்க டாக்குமெண்ட்ஸை, அப்போ தான் புரியும் டயர் 1 காலேஜஸ் வந்து எப்படி நம்மளை குடும்பப்படுத்துவாங்க அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரியா. போய் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு ஃபீஸ் போட்டிருப்பாங்க, இந்த ஃபீஸ் மட்டும் நீங்கள் கொண்டு போய் இப்போதைக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறையா டாப் டயர் 1 காலேஜஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் ஃபீஸை கட்டுங்க, ஃபஸ்ட் இயர் ஃபீஸு ஃபுல் ஃபீஸை கட்டுங்க, நீங்கள் அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லுவாங்க சரியா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குலாம் டைம் கொடுப்பாங்க. ஆன்லைன் பேமெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம் சரியா. அப்போ 26ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் போய் சப்மிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, அக்செப்ட் அண்ட் அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்சி சென்டரில் போங்க. டிஎஃப்சி சென்டர் போய் காலேஜில் நீங்கள் இதெல்லாம் என்னெல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க சரியா. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அமௌண்ட் போடலைன்னா சந்தோஷம், ஏன்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் வராது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கிற பசங்களுக்கு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் வர பசங்களுக்கு அமௌண்ட் வந்து இருக்காது சரியா. மற்ற எல்லாத்துக்கும் அமௌண்ட் வந்து மேபி ஒரு 25 ரொம்பலாம் இருக்காது, ஒரு 20-25 அந்த அமௌண்ட் இருக்கும். அதை கட்டினா தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா. ஏன்னா நீங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு சீட் வந்து வந்துடும். ஒன்று புதுமையான காலேஜ் வந்து 3ஆம் தேதி தெரிய வரும், இல்லை பழைய காலேஜ் உங்களுக்கு ரீட்டைன் ஆகி வந்துடும். ஓகேவா. இதுதான் நமக்கு வந்து 3ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரும். யாருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கும் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கும் புதுமையான கல்லூரியோட ரிசல்ட் வந்து எப்போ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் தேதி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் பிஇ பிடெக் கோர்சஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கும் நாளைக்கு காலையில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் நல்லா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து
உங்களோட கட் ஆஃப் மார்க்கு சரியா, மேலே இருக்கிறதுல உங்கள் நேமு எல்லாமே வந்திருக்கும். என்ன அதாவது உங்களோட கோர்ஸ் என்ன சரியா, உங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன, எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸ் லாஸ்ட் இயர் வந்து அலாட் ஆன ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் தான் சரியா. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதில் வந்து சீட் அலாட்டட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி அகாடமிக் சரியா. அதாவது பிசியில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எலிஜிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்துடும் சரியா. ஒருவேளை நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து போஸ்ட் மெட்ரிக்லையும் இருப்பீங்க, போஸ்ட் மெட்ரிக் மீன் எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கும். அப்போ நமக்கு வந்து எது பெரிய ஸ்காலர்ஷிப் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டியில் வர்றது தான் பெரிய ஸ்காலர்ஷிப். ஏன்னா 60,000 அதுக்கு தான் வரும். அதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆனால் தான் நமக்கு ரைட்டு. சார் 2 ஸ்காலர்ஷிப்புமே வந்துருமா சார் கேட்டால் வராது, ஏதாவது ஒன்று தான் வரும் சரியா. அதை பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிப்பான்னு பார்த்தா கொடுத்துருப்பாங்க சரியா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ன நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இங்கே 23/7/2025 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 30/7/2025 நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுவும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வருது பாருங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருது இல்லை, அதுலேயே உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இதுதான் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி 11th 12th இல்லைனா ஈக்குவலன்ட் மார்க் ஷீட். அதாவது உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து நமக்கு 30ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பசங்க வந்து 30ஆம் தேதி போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க சரியா. அது வரைக்கும் நம்ம கொடுக்க முடியாது. அது வரைக்கும் உங்களோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, உங்கள் எச்எம் வந்து சீல் போட்டு கொடுத்துருப்பாங்களே, அதுவே கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமானது. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இப்போயே கொண்டு போகணும் அவசியம் இல்லை. நம்ம சேனலில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும், எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல, அந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் சரியா. பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லும் போது அந்த கார்டு மாதிரி இருக்கும், அது வேணாம் சரியா. அதாவது புதுசாக டிஜிட்டல் ஃபார்மேட் எடுத்துப்பீங்களா, QR கோடோடு இருக்கும் பாருங்க, அந்த டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவசியமானது. இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் 7th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்துக்கும் அவசியம் கிடையாது சரியா. யாராவது அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருப்பீங்க, ஆனால் படித்தது வந்து வெளி ஸ்டேட்டில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அவசியம். அதுக்குரிய ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அவசியமானது, அதையும் பார்த்துங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் ரிவ்யூஸ் நமக்கு தேவையில்ல. அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்க, எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த டைப்பில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அவசியமானது, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரியா. நீ உங்கள் கையில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் போகிறீங்க, காலேஜ் போகும்போது கண்டிப்பாக எப்பயுமே இங்கே வந்து 4 காப்பீஸ் போட்டிருக்காங்க. எப்பயுமே நிறைய ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து எப்பயுமே கையில் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 4 செட்டு இல்லை 3 செட்டு ஜெராக்ஸும் கையில் வச்சுங்க. ஏன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு எப்பயுமே கையில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட மொபைல் நம்பரோட சரியா, தயவு செய்து இண்டிவிஜுவல் மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமேல் ஓடிபிஸ் வந்து அதிகமாக காலேஜுக்கு போனே கேட்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த ஆதார் கார்டு கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படும். ஓகேவா, நல்ல தெளிவாக நீங்கள் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.